வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி புரோட்டா சப்பாத்திக்கு ஏற்ற ரோட்டுக்கடை குருமா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை சால்னான்னு சொல்லுவாங்க. இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சால்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் ஒரு மூடி தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல சைஸில் வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சால்னாவுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை. ரோட்டோர கடைகளில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் சிக்கன் மசால் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் கறி மசால் பொடி இல்லை மட்டன் மசால் பொடி இது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு கலவையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை, நடக்கடலை பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கறனால இது ரொம்பவே கெட்டி விழுகும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்த உடனே இறக்கிறது தான். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரோட்டுக்கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு.